உலகில் மக்கள் பெரும்பாலும் வெற்றியை தேடி வெகு தூரம் அலைகிறார்கள். சிலர் பணத்திற்கு பின்னால் ஓடுகிறார்கள், சிலர் பெயருக்கும் புகழுக்கும் பின்னால் ஓடுகிறார்கள், சிலர் இந்த உலகத்தில் நிம்மதியை தேடுகிறார்கள், இன்னும் சிலர் தியானத்திலும் யோகாவிலும் அமைதியை தேடுகிறார்கள். ஆனால் வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், வாழ்க்கையை வாழும் முறைகள் மிகவும் எளிமையானவை. அப்படிப்பட்ட ஒரு பழக்கம்தான் பிரம்ம முகூர்த்தத்தில் விழித்தெழுவது. இது வெறும் சீக்கிரம் எழுவது மட்டுமல்ல, இது வாழ்க்கையின் உள்ளிருந்து ஏற்படும் மாற்றத்திற்கான ஒரு வாசல். இந்த நேரத்தில் விழிக்க கற்றுக்கொள்ளும் ஒரு நபர் மெல்ல மெல்ல தன் அதிர்ஷ்டத்தையும் விழிப்படையச் செய்ய கற்றுக்கொள்கிறார். பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன? சூரிய உதயத்திற்கு சுமார் 1 மணி நேரம் 36 நிமிடங்களுக்கு முந்தைய நேரம், அதாவது காலை 3:30 முதல் 5:30 மணி வரை. பிரம்ம முகூர்த்தம் என்பது இயற்கையின் ஆற்றல் மிகவும் தூய்மையாக இருக்கும் ஒரு சிறப்பு நேரமாகும். இந்த நேரத்தில் காற்று அமைதியாக இருக்கும், சூழல் அமைதியாக இருக்கும், மனம் அமைதியாக இருக்கும், உலகம் உறங்கிக் கொண்டிருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் விழித்தெழும் நபர் உலகத்தை விட முன்னேறி செல்கிறார். கற்பனை செய்து பாருங்கள், ஊரே உறங்கிக் கொண்டிருக்கிறது, சாலைகள் அமைதியாக உள்ளன, எந்த கூச்சலும் இல்லை, எந்த ஓட்டமும் இல்லை, எந்த கோரிக்கைகளும் இல்லை, நீங்களும் இறைவனும் மட்டுமே. இதுதான் பிரம்ம முகூர்த்தம். மனிதன் முதன்முறையாக தன்னையே செவிமடுக்கும் நேரம் இதுதான். நாள் முழுவதும் மனம் ஆயிரக்கணக்கான எண்ணங்களால் நிறைந்திருக்கும். வேலை மற்றும் பொறுப்புகளால் மனம் சோர்ந்து போகிறது. ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் எண்ணங்கள் அமைதியடைகின்றன, மனம் சாந்தமாகிறது, உள்ளே அமைதி எனும் தீபம் எரிவதை காண முடிகிறது. மெல்ல மெல்ல நான் குறைந்த மன அழுத்தத்தில் இருக்கிறேன், நான் கவலையற்றிருக்கிறேன், நான் இன்னும் அதிக அமைதியாக இருக்கிறேன் என்று அந்த நபர் உணரத் தொடங்குகிறார். உண்மையை சொன்னால், மன அமைதியே மிகப்பெரிய சொத்து. காலை நேரத்து மூளை பகல் நேரத்து மூளையிலிருந்து மாறுபட்டது. இரவு முழுவதும் உடல் தன்னைத்தானே சரி செய்து கொண்டிருக்கும், மூளை புத்துணர்ச்சியுடன் இருக்கும். இந்த நேரத்தில் செய்யப்படும் வேலை மிகவும் ஆழமாக இருக்கும். மாணவர்கள், எழுத்தாளர்கள் என அனைவரும் காலையில் எழுகிறார்கள். பகலில் 3 மணி நேரத்தில் செய்யும் வேலையை காலையில் 1 மணி நேரத்தில் செய்து முடிக்கிறார்கள். ஏனென்றால் இந்த நேரத்தில் மனம் அலைபாய்வதில்லை. சீக்கிரம் எழுவது எளிதல்ல, மீண்டும் மீண்டும் மனம் தூங்கு என்று சொல்லும். ஆனால் நீங்கள் காலையில் எழும்போது உங்கள் மனதை வெல்கிறீர்கள். ஒவ்வொரு முறையும் நான் வலிமையானவன் என்று உங்கள் மனதிற்கு சொல்கிறீர்கள். மெல்ல மெல்ல இது ஒரு பழக்கமாக மாறி வாழ்க்கையையே மாற்றிவிடுகிறது. காலை காற்று மிகவும் தூய்மையானது, மாசு குறைவு, ஆற்றல் அதிகம். இந்த நேரத்தில் நீங்கள் நடைப்பயிற்சி செய்தாலோ, யோகா செய்தாலோ, பிராணாயாமம் செய்தாலோ உடல் மாறுகிறது, செரிமானம் சீராகிறது, இதயம் வலிமை பெறுகிறது, நோய்கள் குறைகின்றன. பல நோய்கள் இந்த ஒரு பழக்கத்தால் குணமாகின்றன. பகலில் தியானம் செய்வது கடினம், மனம் அலைபாயும், எண்ணங்கள் வரும், சத்தம் இருக்கும். ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் ஆழமாக இருக்கும். பிரார்த்தனை நேரடியாக இதயத்தை சென்றடையும். நான் வெறும் உடல் மட்டுமல்ல, நான் வெறும் எண்ணங்கள் மட்டுமல்ல, எனக்குள் வேறொன்று இருக்கிறது என்ற உணர்வு மெல்ல மெல்ல ஏற்படும். இங்கிருந்துதான் வாழ்க்கையின் உண்மையான பயணம் தொடங்குகிறது. எல்லோரிடமும் 24 மணி நேரம்தான் இருக்கிறது. ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுபவரிடம் 4 மணி நேரம் கூடுதலாக இருக்கும். மற்றவர் தனது நாளை தொடங்கும் போது இவர் பாதி நாளை வாழ்ந்து முடித்திருப்பார். வாழ்க்கை சீராக தோன்றும், ஓட்டம் குறைவாக இருக்கும். உலகின் பெரும்பாலான வெற்றியாளர்கள் சீக்கிரம் எழுகிறார்கள். ஏனென்றால் இது சுய பரிசோதனைக்கான நேரம், திட்டமிடுவதற்கான நேரம், தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்கான நேரம். யார் காலையை வெல்கிறாரோ அவர் அந்த நாளை வெல்கிறார். யார் ஒரு நாளை வெல்கிறாரோ அவர் வாழ்க்கையை வெல்கிறார். சீக்கிரம் எழுபவர்கள் குறைவாகவே கோபப்படுவார்கள். அவர்களுக்கு பிரச்சனைகள் குறைவாக இருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களின் நாள் அமைதியாக தொடங்குகிறது. வாழ்க்கை என்பது வெறும் ஓட்டம் மட்டுமல்ல, வாழ்க்கை என்பது வெறும் ஆசை மட்டுமல்ல. வாழ்க்கை என்பது விழிப்புணர்வு, சமநிலை மற்றும் அனுபவம் என்பது மெல்ல மெல்ல புரியத் தொடங்கும்.
இவை அனைத்தும் காலையிலிருந்துதான் தொடங்குகின்றன. ஒரு கட்டத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது கட்டாயமாக இருக்காது. அது ஆனந்தமாக மாறிவிடும். காலை காற்று, காலை அமைதி, காலை வெளிச்சமாகியவை வாழ்க்கையின் மிக அழகான நேரமாக மாறும். காலையில் எழுவது என்பது வெறும் சீக்கிரம் எழுவது மட்டுமல்ல, இது தனக்குத்தானே விரைவில் கிடைப்பது போன்றது. இது அதிர்ஷ்டத்தை விரைவாக விழிப்படையச் செய்வதாகும் என்ற புரிதல் ஏற்படும். அப்போதுதான் ஒன்று புரியும். சூரியன் தினமும் உதித்துக் கொண்டுதான் இருந்தது, நான் தான் தூங்கிக் கொண்டிருந்தேன். என்றைக்கு நான் சூரியனுக்கு முன்பே விழித்தேனோ அன்றே என் வாழ்க்கை